Hello children, welcome back to my Teach and Learn channel. இன்றைக்கி நீங்கள் லெசன் 22ல் ஹிந்தி பாராகடி தான் பார்க்க போகிறீங்க. அதில் ஸ்வர் வியங்கன் கலந்துருக்கும். அதே உயிர்மெய் எழுத்துக்கள் தான் தமிழில். இன்றைக்கி நீங்கள் ஹிந்தியில் லெட்டர் க வந்து எந்த மாதிரிலாம் நம்ம எழுதலான்னு பார்க்கலாம், எவ்வளோ ஈஸியாக நம்ம கற்றுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த க ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். இங்கிலீஷில் எப்படின்னா ஆல்ஃபபெட்டில் ஆர் போகணும் இல்லையா, மேலேருந்து ஸ்டாண்டிங் லைன் போட்டு வளைச்சி இப்படி எழுதுவோம் இல்லையா, அதே மாதிரியே இது வந்து அதே மாதிரி வளைச்சி கீழே விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு வளைச்சிட்டு ஸ்லீப்பிங் லைன் போட்டோன்னா க ரெடி ஆயிடும். மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். மேலேருந்து அப்படியே வளைச்சி கீழே அப்படியே இழுத்து கொண்டாந்து வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு சின்னதாக குட்டியாக ஒரு வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ பாருங்கள், இதுதான் க. நெக்ஸ்ட் ஒன் ஆ கா எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரியே வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டக்கப்புறம் பக்கத்தில் சின்னதாக ஒரு சுழிச்சிட்டு இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடலாம். இது வந்து கா. இதே மாதிரியே மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே மேலேருந்து வளைச்சி கீழே விட்டுறணும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போட்டதுக்கப்புறம் இது கா அப்படின்னு எடுத்து சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன் இ கி எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரியே வளைச்சி கொண்டாந்து கீழே விட்டுறணும். மறுபடியும் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு பக்கத்தில் வந்து வளைச்சி விட்டுறணும். அதுக்கப்புறம் அப்படியே மேலேருந்து அப்படியே வளைச்சி கொண்டாந்து லெஃப்ட் பக்கம் கீழே கொண்டாந்துடணும். கொண்டாந்ததுக்கப்புறம் மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டுற வேண்டியதான். இது வந்து கி. மறுபடியும் எழுதலாம் வாங்க. அதே மாதிரியே வளைச்சி கொண்டாந்துடணும். கொண்டாந்ததுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக சுழிச்சு விட்றணும். சுழிச்சதுக்கப்புறம் மேலேருந்து லெஃப்ட் பக்கம் கொண்டாந்ததுக்கப்புறம் வளைச்சி கொண்டாந்ததுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கி. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஈ கீ எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் வாங்க. அதே மாதிரியே போட்டு பக்கத்தில் ஒரு வளைச்சி விட்டுட்டு என்ன பண்ணணும், ரைட் பக்கம் இழுக்கணும். நீங்கள் எந்த சைடில் வந்து நீங்கள் எழுதுறீங்களோ அதே பக்கமே ரைட் பக்கம் வளைக்கணும். இப்போ மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே மேலேருந்து சுழித்து வளைச்சி கீழே கொண்டாந்துடணும். ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு வளைச்சி விட்டணும் நடுவில். அதுக்கப்புறம் மேலேருந்து ரைட் சைட் பக்கம் இழுக்கணும், வளைச்சி கீழே கொண்டாடணும். இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து கீ. நெக்ஸ்ட்டு கு பார்க்கலாம். உ கு அதே மாதிரியே போட்டு வளைச்சிட்டு என்ன பண்ணணும், கீழேருந்து ஒரு சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் பக்கம் கொண்டாடணும் வளைச்சி. அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இதுதான் கு. ரொம்ப சுலபமாக கற்றுக்கலாம். மறுபடியும் போடலாம். அதே மாதிரியே வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறணும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு நடுவில் வளைச்சிடணும். வளைச்சக்கப்புறம் கீழேருந்து நல்லா ஒரு சுழிச்சிட்டு அப்படியே லெஃப்ட் சைட் பக்கம் நோக்கி கொண்டாடணும். மேலே வந்து ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து கு. நெக்ஸ்ட் வந்து ஊ கூ எப்படி எழுதலாம் பார்க்கலாம். அதே மாதிரியே போட்டுட்டு வளைச்சி இழுத்துட்டு ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக வளைச்சிட்டு கீழே ஒரு சுழிச்சிட்டு நீளமாக இழுத்து விடணும் ரைட் சைடு. அதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கூ. மறுபடியும் எழுதலாம் பாருங்கள். அதே மாதிரியே வளைச்சி கீழே வளைச்சி கொண்டாந்துடணும். அதுக்கப்புறம் மேலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு நடுவில் ஒரு வளைச்சிட்டு ஒரு சுழிச்சு நீளமாக இழுக்கணும். விட்டக்கப்புறம் மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது வந்து கூ. நெக்ஸ்ட் எழுத்து ரு க்ரு எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். அதே மாதிரியே வளைச்சி நடுவில் வளைச்சி விட்டுட்டு கீழேருந்து சி மாதிரி வளைக்கணும். மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும், படுக்கை கோடு. இது க்ரு. மறுபடியும் எழுதலாம் வாங்க. மேலேருந்து வளைச்சி விட்டுறணும். நடுவில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு நடுவில் சுழிச்சிட்டு ஒரு சி மாதிரி சுழிச்சதுக்கப்புறம் மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது வந்து என்ன லெட்டர், க்ரு. லெட்டர் ஏ கே. மேலேருந்து வளைச்சி கீழே கொண்டாந்துடணும். நடுவுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு வளைச்சி விட்டுறணும். மேலேருந்து ஒரு கொம்பு மாதிரி இழுத்து விடணும் லெஃப்ட் சைடு. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். மறுபடியும் எழுதலாம். அதே மாதிரி மேலே வளைச்சி கீழே கொண்டாந்துடணும், இழுத்து விட்டுறணும். நடுவுலேருந்து ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு வளைச்சி விட்டுட்டு மேலேருந்து நீளமாக ஒரு லெஃப்ட் சைட் பக்கம் கொம்பு இழுத்துட்டு ஒரு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர், கே. இப்போது நெக்ஸ்ட் எழுத்து ஐ கை போடலாம் பாருங்கள். அதே மாதிரி போட்டுட்டு
மேலேருந்து லெஃப்ட் சைட் பக்கம் 2 கொம்பு இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கை. மறுபடியும் எழுதலாம். பாருங்கள், மேலேருந்து வளைச்சி கீழே கொண்டாந்து விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக சுழிச்சிட்டு மேலேருந்து 2 கொம்பு இழுக்கலாம். இது என்ன லெட்டர்? கை. நெக்ஸ்ட்டு ஓ கோ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி எழுதிட்டு விட்டுறணும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு ஒரே ஒரு கொம்பு தான் இழுத்துட்டு ஸ்லீப்பிங் லைன் போடணும். இப்போ இது என்ன லெட்டர்? கோ. நெக்ஸ்ட் லெட்டர் அவ் கவ் எப்படி எழுதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரியே வளைச்சி விட்டுட்டு நடுவில் ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு நடுவில் வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டுட்டு லெஃப்ட் சைட் பக்கம் 2 கொம்பு போட்டுறணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது கவ். மறுபடியும் எழுதலாம். மேலேருந்து வளைச்சி கீழே விட்டுறணும். நடுவில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு ஒரு வளைச்சி விட்டுட்டு பக்கத்தில் இன்னொரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு 2 கொம்பு போடணும். அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் லைன் போடணும். இது என்ன லெட்டர்? கவ். நெக்ஸ்ட் லெட்டர் கம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எழுதிட்டு மேலே ஒரு ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு புள்ளி வச்சுருக்கணும். இது கம். மறுபடியும் எழுதலாம் வாங்க. மேலேருந்து வளைச்சி கீழே விட்டுறணும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக வளைச்சிட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். மேலே ஒரு புள்ளி வைக்கணும். இது என்ன லெட்டர்? கம். நெக்ஸ்ட் லெட்டர் அஹா கஹா எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதே மாதிரி எழுதிட்டு மேலேருந்து ஸ்லீப்பிங் லைன் போட்டுட்டு பக்கத்தில் 2 புள்ளி வைக்கணும். இது கஹா. மறுபடியும் எழுதலாம் வாங்க. இந்த மாதிரி வளைச்சி கீழே விட்டுறணும். பக்கத்தில் ஒரு ஸ்டாண்டிங் லைன் போட்டு சின்னதாக வளைச்சிட்டு மேலே ஸ்லீப்பிங் லைன் போடணும். அதுக்கப்புறம் 2 புள்ளி வைக்கணும். இது கஹா. இது என்ன லெட்டர்? கஹா. இன்றைக்கி நீங்கள் லெசன் 22ல் ஹிந்தி பாராகடியில் க லெட்டர் எந்த மாதிரிலாம் எழுதலான்னு பார்த்துருப்பீங்க. நீங்கள் வீட்டில் ரைட் பண்ணி லேர்ன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ க எப்படி எழுதுறது, தேர்டு க எப்படி எழுதுறதுன்னு போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.